தமிழகத்தில் இனி பைக் டாக்ஸிகளுக்கு தடையா? ஆட்டோ டிரைவர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து அதிரடி ஆக்ஷன். ட்விஸ்ட் வைத்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். கார் ஆட்டோவை தொடர்ந்து பைக் டாக்ஸி சேவையின் பயன்பாடு நகரங்களில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஏனென்றால் கார் மற்றும் ஆட்டோவில் குறிப்பிட்ட தூரத்திற்கு செல்ல அதிக ரூபாய் செலவாகிறது. ஆனால் பைக் டாக்ஸியில் எவ்வளவு தூரம் சென்றாலும் 100 ரூபாய்க்குள்ளாகவே முடிந்து விடுகிறது. இதனிடையே பைக் டாக்ஸிக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பைக் டாக்ஸியால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புலம்பி வருகின்றனர். இந்த நிலையில் பைக் டாக்ஸியை தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் மனு அளித்துள்ளனர். அதில் வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த மனுவை அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு போக்குவரத்து துறை ஆணையர் அனுப்பி வைத்துள்ளார். அதன்படி விதிகளை மீறுவோரை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு வாகன தணிக்கை மேற்கொள்ள அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.